என்ற உணர்வுல ஆதி உஷ சந்திய பூத்த திவிடே, ஆதி சர்க்க தாளமார்ந்த திவிடே, போத நிலா பால் கறந்து மாமுனிமார் தவம் செய்து நாதகங்கை ஒழுகி வந்த திவிடே அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் ஃபாஸ்ட்ல வந்து அவர் எழுதிட்டாரு. நான் அதுல போடல. ஆதி உஷ சந்திய பூத்த திவிடே, ஆதி சர்க்க தாளமார்ந்த திவிடே, போத நிலா பால் கறந்து மாமுனி மார்தவம் செய்து நாத கங்கை ஒழுகி வந்த திவிடே, ஆதி உஷ சந்திய பூத்த திவிடே, ஆதி சர்க்க தாளமார்ந்த திவிடே அப்படின்னு போட்டேன். அவர் மார்ச் பாஸ்ட்ல போட்டிருக்காருங்கிறது ஹரிஹரனுக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல. அவரோட உணர்வு அது. ஆதி உஷ லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் ஆதி உஷ சந்திய பூத்த திவிடே அப்படின்னு போட்டது. நான் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணவும் இல்லை. இவ்வளவு இந்த பாடலை பார்த்தவுடன் இவ்வளவு எனக்குள்ளே நடக்கின்றது அப்படி என்பது வெளியிலேயே தெரியாது. அதை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே சொல்லினேன். எனக்கு எவ்வளவு உள்ள ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எவ்வளவு ஓடுது, ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல உங்க படத்தை பார்த்த உடனே அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறது எப்படி எனக்குள்ள பதிவாகுது என்பது அதனுடைய வேகத்தை யாரும் கணக்கிட முடியாது. எத்தனை எத்தனை விதமான இசைகள் நான் ஒரு படத்திற்கு இசையமைக்கும் பொழுது ஒரு 6 விதமான இசையமைப்புகள் என்னுடைய தலையிலே வந்து போய்விடும். ஒரு சீனுக்கு இசை போடுறேன்னா அதை பார்க்கின்ற மியூசிக் எழுத போற நேரத்தில் அது வரும். ஆனா நான் வந்து ஒரே ஒரு நோட்டை எழுதும் பொழுது முதல் ஸ்வரத்தை அதிலே ஆரம்பிக்கும் பொழுது அதனுடைய தொடர்ச்சியாக அதுவே தன்னால வந்து விழுமே தவிர நானாக என் தலையை பீத்து கொண்டு எழுதுவதில்லை. ஆனால் இந்த படத்தை முதலில் பார்த்துவிட்டு வெளியில் வந்தவுடன் பிரவீனிடம் சொன்னேன், இதுதான் என்னுடைய முதல் படம் என்று நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு படத்திலையும் நான் அப்படித்தான் நினைக்கிறது வழக்கம். நினைக்கிறது வழக்கம் இல்லை, அதுதான் நிஜம். ஏன்னா நேற்று பார்த்த ப்ராப்ளத்தை நம்ம இன்னைக்கு பார்க்கல லைஃப்ல. நேற்று சுவாசித்த காத்த இன்னைக்கு நம்ம சுவாசிக்கல. நேற்று ஓடன மூச்சு இன்னைக்கு நமக்கு ஓடல. நேற்று துடித்த இதயம் அல்ல இன்று துடிப்புகின்ற இதயம். அதுபோல இந்த படத்தை பார்த்த உடனே இதுதானே நம்முடைய முதல் படமாக இருந்திருக்கணும். அடடே, இவ்வளவு லேட்டா வந்துட்டோமே, இவ்வளவு முன்னாடி இவ்வளவு படங்கள் பண்ணி விட்டேமே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. இது எனக்கு ஒரு கேள்வி அடையாளத்தை எழுப்பிவிட்டது. 700 படங்களுக்கு மேல 750 படங்களுக்கு மேல செய்த பின்னாலும் இந்த படத்தை நான் முதல் படமாக பேக்ரவுண்ட் மியூசிக்கில் இந்த படம் தான் எனக்கு முதல் படம் என்ற உணர்வை எனக்கு ஏற்படுத்தியது இந்த படம். அதற்கு காரணம் எம்டிவி வாசுதேவன் நாயர் ஹரிஹரன் எடுத்த அந்த 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 முயற்சியும் அந்த கஷ்டமும் இருக்குது இல்லையா. ஒரு பாட்டுக்கு வந்து இத்தனை தடவை அவர் போயிட்டு வந்திருக்காருன்னா பாருங்களேன். ஒரே ஒரு பாடலுக்கு இவ்வளவு முறை அவரிடம் நான் மறுபடியும் டியூன் கொடுக்க அவர் எடுத்துட்டு போக, சார் அந்த டியூன் ரொம்ப நல்லா போட்டிருக்காரு, அதுக்கு நீங்க எழுதுங்கன்னு சொல்லி அவரை தாஜா பண்ண, அவர்கிட்ட பாட்டு எழுதிட்டு வந்து எங்கிட்ட கொடுத்துட்டு அவர் ரொம்ப இது ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு, இதுக்கு டியூன் போடுங்கன்னு சொல்ல, இல்லை சார் எப்படி சார் நீங்க தானே செலக்ட் பண்ணீங்க டியூனை, அதுக்கு அவர் எவ்வளோ எனக்கு அழகான பாடல்கள் எல்லாம் அவர் எழுதியிருக்காரு. நான் போட்ட டியூனுக்கே எவன சார் தும்பி வா தும்ப குடத்துல எல்லாம் ரொம்ப அழகாக தும்பி வா தும்ப குடத்துள் துஞ்சத்தாய் ஊஞ்சாலிடாமெல்லாம் அவர் எழுதியிருக்காரு சார். அவர் வந்து டியூனுக்கு எழுத முடியலன்னு நீங்க வந்து சொல்றீங்களே, இவ்வளவெல்லாம் உள்ள நடந்திருக்குது. நடந்தாலும் இவ்வளவு தூரம் ஹரிஹரன் சாரும் எம்டிவி வாசுதேவன் நாயரும் சேர்ந்திருக்கிற இந்த ஸ்கிரிப்ட் வந்து எம்டிவி ஸ்கிரிப்ட்னா, எம்டிவியினுடைய ஸ்கிரிப்ட்னா எனக்கு பாரதி ராஜாவுக்கு அல்லது மம்முட்டி சாருக்கு அல்லது நல்ல பிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்களுக்கு வந்து அவர் வந்து சூப்பர் ஹீரோ, சூப்பர் ஸ்டார். அவர் தான் சூப்பர் ஸ்டார். இவங்க எல்லாம் சூப்பர் ஸ்டாரும் இல்லை, சுப்ரீம் ஸ்டாரும் இல்லை, ஒன்றும் கிடையாது. ஆனால் ஸ்கிரிப்ட் இல்லாமல் இவங்க என்ன சார் பண்ண முடியும்? நான் கேட்குறேன். ஸ்கிரிப்ட் இல்லாமல் என்ன போய் நின்று விட்டு சும்மா கதை பண்ணிட்டு வர முடியுமா ஆடியன்ஸ் முன்னாடி? அல்லது உங்க முன்னாடி சும்மா வந்து போயிட முடியுமா? ஸ்கிரிப்ட்ல வந்து அவர் சைலண்டா வந்து அந்த குதிரையில வந்து நிற்கும் பொழுது ஒரு சைலன்ஸ் விட்டுருந்தேன். ஹரிஹரன் சார் மியூசிக் கேட்டாரு, மியூசிக் போட்டேன். அவர் கேட்டாருங்கிறதுக்காக நான் போட்டேன். ஆனா கடைசியில அவர் மிக்சிங்ல போயிட்டு அந்த மியூசிக் க்ளோஸ் பண்ணிட்டாரு.
மிக்சிங்கில் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் முதல்ல வேண்டாம், மியூசிக் வேண்டாம், அவர் சைலண்டாக இன்ட்ரோடியூஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி நான் கண்ட்ரோல் பண்ணியிருந்தேன். அவரை குறை சொல்கிறேன்னு அர்த்தம் இல்லை. ஒருவேளை வந்து மியூசிக் தேவைப்பட்டதுன்னா என்ன பண்ணுறது, ஒரு ஜாக்கிரதை உணர்வோடு. அது வந்து சினிமாவில் சகஜம். சார் நம்ம மியூசிக் இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி டைரக்டர்கள் வந்து கேட்குறது சொன்னால் சும்மா பேத்தலாக இருக்கியா வேண்டாம்னு சொல்கிறது நிறையா டைரக்டர் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் தேவையில்லை. ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவில் என்ன ஒரு அந்த ஸ்கிரிப்டு அப்படியே இதில் நிறைய வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மலையாளத்தில் நேட்டிவிட்டியான விஷயங்களும் அல்லது மலையாளத்தில் எலாபரேட்டாக சொல்லப்பட்ட விஷயங்களும் இங்கே வந்து சுருக்கமாக தமிழ் ஆடியன்ஸுக்கு வந்து நேரத்தின் காரணமாகவும் அதே அட் த சேம் டைம் வந்து ஸ்கிரிப்ட் வந்து ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காகவும் இவங்க வந்து ரொம்ப அங்கங்கே கட் பண்ணி இங்கே வந்து ரொம்ப டைட் ஸ்கிரிப்டாக வந்து இங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் யார் பார்த்தாலும் நீங்கள் வந்து பாராட்டி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. நீங்கள் வந்து வேறு மாதிரி எழுத முடியாது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அந்த நம்பிக்கையில் சரத் சார் வெளியில் வந்தோடனே சரத் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருன்னு அப்படின்னு பிரவீன்ட்டு சொன்னேன். சரத் சார் நல்லா பண்ணியிருக்காருன்னா மம்முட்டி சார் நல்லா பண்ணலைன்னு அர்த்தம் இல்லை. சரத் சார் நல்லா பண்ணியிருக்காருன்னா வெரி ஸ்பெஷலாக வந்து அந்த கேரக்டர் வந்து இடையில தான் வருது. இடைச்சேனை குங்கங்கிறது வந்து இடையில தான் வருது. படைத்தளபதியாக வர்றாரு. அந்த படைத்தளபதியாக வருவது வந்து வளர்த்தச்சன் ஒரு இடத்துல ஒரு டைலாக் சொல்கிறாரு. எனக்கு வந்து வெறும் எடுத்து வளர்த்தவன் இல்லை, என்னை வந்து எனக்கு ஒரு வளர்ப்பு அப்பா மாதிரி அவர் அப்படின்னு சொல்லி மலையாளத்தில் அந்த டைலாக் வரும். டப்பிங் வந்து நேற்று வந்து நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போனேன். அது படம் வந்து மலையாள படமே நீங்கள் பார்த்தாலும் கூட உங்களுக்கு வந்து அது தமிழ் மாதிரியே புரியும் என்பது என்னுடைய நம்பிக்கை. மலையாள படத்தையும் தயவு செய்து பத்திரிகை நண்பர்கள் 3 மணி நேரம் ஓடுகின்ற அந்த படத்தை ஒரு அதாவது அது ஒரு ஸ்டடிக்காகவாவது ஒரு அகாடமிக் இன்ட்ரெஸ்டோடவாவது நீங்கள் வந்து பார்க்கணும்னு சொல்லி உங்களையெல்லாம் நான் வந்து வேண்டுகோள் விடுக்கிறேன். மலையாள படத்தையும் நீங்கள் பாருங்கள், இந்த தமிழ் படத்தையும் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எழுதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எழுதுகிற எழுத்துக்கள் வந்து அது வேறு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா டெஃபினட்டாக வந்து நல்ல படங்கள் எடுக்கப்படுறதுக்கு வந்து யார் வந்து விரோதமாக இருக்க முடியும்? சும்மா குரூப் டான்சர்ஸை வச்சுட்டு எடுத்துட்டு இருக்கிற படம் இல்லை அது. சும்மா அது சுச்சுவேஷன்லாம் போட்டாங்க, ஆனால் அதெல்லாம் வைக்கலை. அதெல்லாம் ரொம்ப நல்லதாக போச்சு. படம் வந்து படமாக இருக்கணும், பாடமாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்காங்கங்கிற ஒரு சரித்திரத்தை அது வந்து 1700 கட்டபொம்மனுக்கு மகாத்மா காந்திக்கு முன்னாடி 200 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதற்கு தகுந்த மாதிரி ஒரு முத்துராஜ் வந்து ஆர்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. கேமரா எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. அந்த காட்டுக்குள்ளையெல்லாம் போய் அந்த ஒவ்வொரு இடத்துலையும் அந்த அட்டை கடிக்கிற காடாக இருக்கும். அட்டைன்னா வந்து ரத்தத்தை உரிகிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்குள்ளேயெல்லாம் போயிட்டு கேமரா வச்சுட்டு பிளேஸ்மெண்ட்டு அந்த நேரத்துக்கு ஆர்டிஸ்ட் வர்றது வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து அவங்க என்னென்ன இடைஞ்சல்கள்லாம் பட்டிருப்பாங்க, தண்ணி கிடச்சிருக்குமா, குடிக்கிறதுக்கு அவங்க வந்து என்ன அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, எப்படி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் பெரிய பிரமிப்பாக இருக்குது ஒவ்வொரு இதுவும் பார்க்கும் பொழுது. ஆனால் இதுக்கு பாடுபட்ட அந்த பலன் வந்து வீணாக போகாது என்பது என்னுடைய கருத்து. இந்த படம் இது போல படங்களை வந்து அவர் தயாரிக்கணும்னு சொன்னார். ஆனால் இது அவங்க வந்து இந்த படத்தில் பட்ட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு எனக்கு இந்த ப்ரொடியூசர்ஸ் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுப்பாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை இல்லை. நல்ல படங்களை எடுக்கட்டும், அவ்வளோ போகிறோம் நமக்கு. ஆனால் வந்து இந்த படத்தை உங்களுக்காக ரசிக பெருமக்களுக்காக சினிமாவை வந்து ஒரு நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய அத்தனை பேர்களையும் பாராட்டுவது என்னுடைய வழக்கம். ஆனால் இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் என்பது என்னுடைய கருத்து. இத்துடன் இதுக்கு மேலே எனக்கு பேசுறதுக்கு விஷயம் இல்லாதனால நான் முடிச்சுக்கிறேன்.